நண்பர்களே, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கும். பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், அது தரும். இப்படி பல வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு இன்னைக்கு பல ஆன்மீக குருக்களும் யூடியூபர்களும் இதை ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக மாற்றிட்டு வராங்க. ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியும் இது நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்க ஆபத்து என்ன அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விதியை நம்பி அல்லது இந்த விதியால் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப சிலர். ஆனால் இதை செஞ்சு 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 தோற்று போன பல லட்சக்கணக்கான பேர் வெளியே தெரிகிறதே இல்லை. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, சர்வைவர் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா கிட்டத்தட்ட இது ஒரு 100ல் ஒருத்தர் அதை மாதிரி ஒன்று தான் இது. இப்போ உதாரணத்துக்கு இதோட டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் நடக்குது அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்தை இவங்க எல்லாம் விதைக்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். இது மிகப்பெரிய ஒரு பொய். உங்களோட வாழ்க்கை முழுவதும் கர்மாவின் அடிப்படையில் அமைந்தது. கர்மா அப்படின்னா என்ன? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா, இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே நல்லதே நினைக்கணும். உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் நீங்கள் அதை நல்லதுன்னு நினைக்கணும். உங்களுக்கு கொஞ்சோண்டு கெட்டது நடந்தாலும் அது உங்கள் மனசில் சில கெட்ட எண்ணங்கள் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு கெட்டது நடக்குது. இப்படின்னு தான் அவங்க இதை போதிச்சுட்டு வராங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் வேணும்னா தினமும் காலையில் எழுந்துக்கணுமா, எழுந்துச்சு எனக்கு இன்றைக்கி 1,00,000 பணம் வந்தது, பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு 1,00,000 பணம் வர வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணுமா? திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு 1,00,000 வந்துடுமா? இது எப்படியேப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்றத பாருங்கள். பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஆன்மீக குருமார்கள், முன்னோர்கள் இந்த கர்ம வினை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பண யோகம் வருது நினைக்கணும்னா அது அவரோட கர்மாவின் அடிப்படையில் அமைந்தது. ஏன் அவருக்கு திடீர்னு வரணும், பணம் வரணும், இல்லை அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா, அவர் யாருக்கோ ஏதோ ஒரு ஜென்மத்திலையோ இல்லை இப்போ இருக்க பிறப்புலையோ அவர் அது மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார், இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பார், இல்லை அவர் இந்த இடத்த ஒரு வேறோ இடத்துல எதிர்பார்க்காம ஒரு நல்லது பண்ணியிருப்பார். அது யூனிவர்ஸ் எப்போவுமே சமநிலையில் தான் வச்சுக்க பார்க்கும். நீங்கள் ஒரு இடத்துல பள்ளம் தோண்டுனா இன்னொரு இடத்துல மேடு உருவாகும். மேட்டில் இருக்க மண் எடுத்து இன்னொரு இடத்துல குழி மூடி வைக்கும். இது உடனுக்குடன் நடக்கும். ஆனால் இதோட விளைவுகள் உங்களுக்கு எப்போ வேணால் தெரியலாம். ஸோ இதோட அடிப்படை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு பணம் வருது அப்படின்னாலே அது உங்களோட கர்மா, நீங்கள் பண்ண நல்லதுனால வருது. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு நாய் அடிபட்டு இருக்குது, எல்லாம் கண்டும் காணாமல் போகிறாங்க. உங்களுக்கு மனசு உறுத்துது, அந்த நாய்க்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க. அப்போது அந்த ஆன்மா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லும். ஆன்மா நன்றி சொல்லியும் நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாமே கனெக்டட் பீயிங்ஸ். வெளிப்படையாக தெரியலனாலும் நம்ம எல்லாருமே கனெக்டட் தான். ஸோ நீங்கள் அந்த பண்ண உதவி வான்காந்த சக்தி இல்லைன்னா இந்த ஆஸ்ட்ரல் ரேல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பதிஞ்சு இருக்கும். இது உங்களுக்கு எப்போ தொடரும்னா, இந்த கணக்கு தான் பிரபஞ்சத்தோட சூட்சமம். இந்த நல்ல கணக்கு உங்களுக்கு எப்போ உங்களுக்கு திருப்பி வரும்ன்றது உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. திடீர்னு இப்போ நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, பல வருஷம் கழிச்சு ரோட்டில் அடிபட்டு கிடக்குறீங்க, யாருமே வரல, அந்த இடத்துல யாருமே இல்லாத இடத்துல போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு ஒரு நாய்க்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அந்த கர்மா உங்களை பிரபஞ்சம் கொடுத்து விடும். எங்கேயோ ஒருத்தர் போவார், ரைட் சைடு எடுக்கலாம்னு நினச்சிருப்பாரு, திடீர்னு லெஃப்ட் சைடு ரோடு கட் பண்ணி இப்படி போகலான்னு இப்படி வந்திருப்பாரு. பார்த்தா நீங்கள் மட்டும் அந்த ரோட்டில் அடிபட்டு கிடப்பீங்க, உங்களை காப்பாற்றிட்டு போவார். இதுதான் கர்ம வினை. இதுதான் பிரபஞ்சத்தோட டிசைனே இப்படி தான் இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தா நீங்கள் அன்றைக்கி ஒரு நாய்க்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அது எந்த கர்ம வினை? அதுதான் நம்மளோட மனப்பக்குவம். நீங்கள் எந்த அளவிற்கு மனப்பக்குவத்தோட உயிர்களோட அன்பாக இருங்கன்னு சொல்கிறது அதுக்காக தான். இதுதான் கர்ம வினையோட அடிப்படை. இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் ஒரு பியூர் டாக்ஸிக்கான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் முடியுமாங்க? எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க யாரால முடியுமா? திடீர்னு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மரணம் நிகழுது, இல்லை வீட்டில் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வருது, எனக்கு நஷ்டம் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோமா யாருன்னா? இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது திரும்பி வரும்.
அதனால் நீங்கள் சில அந்த நல்லது உங்களுக்கு வரும்போது அகங்காரம் வந்தும் நீங்கள் ஏதோ ஒரு தவறுகள் செய்துவிட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் யோகிகள் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு புதிய கர்ம வினைகளை உருவாக்காமல் ஏற்கனவே உள்ள கர்ம வினைகளை அழிக்கிறதுல மட்டும்தான் அவங்க குறியாக இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு தங்களை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்கிறபடி பார்த்தோம்னா அவங்க சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. நீங்கள் உண்மையிலேயே அந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் நீங்கள் பணம் வேணும்னு கேட்குறீங்க, ஒரு நாள் வந்துடுது. அந்த 1,00,000 பணம் உங்களுக்கு எப்படி வரும்? யாரோ ஒருத்தர்கிட்டையும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் உங்களுக்கு அந்த 1,00,000 பணம் திடீர்னு யார் மூலமாகவும் வரும். இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்ததில்லை. இந்த கணக்கும் உங்களுக்கு வான்காந்த மலையில் அப்படியே பதிஞ்சிரும். அந்த ஆஸ்ட்ரல் ரேல்மில் அப்படியே பதிஞ்சிரும். எங்கேருந்தோ அவனுக்கே தெரியாமல் உங்களோட ஆன்ம சக்தியால் நீங்கள் இந்த 1,00,000 ரூபாய் பணத்தை ஈர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பல வருஷம் கழித்து திடீர்னு உங்ககிட்டேருந்து எதிர்பாராததுமா ஒரு 1,00,000 ரூபாய் பணம் காலியாக போகும், இல்லை காணாமல் போகும், இல்லை நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தண்ட செலவுக்கு அழுவீங்க. இது ஏன் அப்படி? ஏன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களோட ஆன்ம சக்தியை 1,00,000 ரூபாய் பணத்துக்காக வேஸ்ட் பண்ணிங்கல்ல, அந்த கணக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் வேற எவனோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவான். அந்த டைமில் யாரெல்லாம் இதனால் பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்து ஏற்கனவே இருக்க கணக்கை தூக்கி அவன் மேலே போடு. அன்றைக்கி என்கிட்டேருந்து 1,00,000 வாங்கினல, மறுபடியும் அதே 1,00,000 அவனுக்கு கொடு. இது எப்போதுமே பிரபஞ்சத்தோட கணக்கே இதுதான். ஆனால் கேட்கலாம், அம்பானிலாம் இவ்வளோ வாங்குறாரு, இதெல்லாம் இவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கும். ஆனால் அது எப்போ யாருக்கு நடக்கும், எப்பொழுது பிரபஞ்சம் அதை ஒருத்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல தான் விதியோட சூட்சமே அமைஞ்சிருக்கு. இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பெரிய பெரிய கோர்ஸாக மாற்றி சில பேர் விற்கிறாங்க. நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் வரும், கோடீஸ்வரமாக வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். இதோட டார்க் சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மன அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அழுக வருது, இல்லை உங்களுக்கு ஒரு நஷ்டமாகுது, ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா சோகம் வந்தால் அழு, சந்தோஷம் வந்தால் சரி. இதுதான் இயற்கை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தெளிவாக நடுநிலையில் இருக்க முடியும். சோகம் வந்தாலும் இதை நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இதையும் நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதுலேருந்து வெளியே வந்துடுங்க. லா ஆஃப் ஆக்ஷன் இஸ் பெட்டர் தென் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். கர்ம வினைகளை புதுசாக சேர்த்துக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் நீங்கள் அடையணும்னு நினைக்கிற எல்லாமே ஒரு கணக்கு தான். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு புதிய தொடக்கம். இனி தொடர்ந்து உங்களுக்கு வாரம் காணொளிகள் வரும். ஆன்மீகத்தோட உண்மைகள் மற்றும் ஆவியுலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம இதில் பேச போகிறோம். நன்றி.